வைகை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டிருப்பதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பழனிக்குமார் இணைந்திருக்கிறார். பழனிக்குமார், எந்தெந்த மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? லவண்யா, தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி அருகே 71 அடி உயரத்தில் அமைந்துள்ளது வைகை அணை. இந்த வைகை ஆனது இந்த ஆண்டில் தற்போது 3வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கடந்த பருவமழை காலங்களில், அதாவது ஜூன் மாதம் பெய்த பருவமழையின் போது வைகை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. அணையில் இருந்து பாசனம் மற்றும் குடிநீருக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளான முல்லைப்பெரியாறு அணை, கொட்டகுடி மற்றும் வராக நதி, சுருளியாறு, மூலவழியாறு உள்ளிட்ட ஆறுகளில் பெய்து வந்த கனமழையினால் கடந்த மாதம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இந்த நிலையில்தான் தற்போது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்து வரும் சூழலில் தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளில் குறிப்பாக மூலவழியாறு, வராக நதி மற்றும் கொட்டகுடியாறு, சுருளியாறு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த கனமழையினால் இன்று காலை வைகை அணை 70 அடியை எட்டியுள்ளது. இதையடுத்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அணைக்கு நீர்வரத்துள்ள 2320 கனஅடி நீர் உபரி நீராக ஆற்றின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து நீர்வரத்திற்கேற்ப இந்த உபரி நீரின் வெளியேற்றமும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் 5 மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய வைகை கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் துணி துவைப்பதற்கோ குளிப்பதற்கோ இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.